தலைப்பு: அவந்திகாவின் இரட்டை சாம்ராஜ்யம். படி 1. புதிய உலகில் விழிப்பு. அவந்திகாவின் கண்கள் படபடக்க, அவள் பட்டுத் தாள்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பட்டு படுக்கையில் படுத்திருப்பதைக் கண்டாள். தன் சுற்றுப்புறத்தை உணர்ந்து கொள்ள முயன்றபோது குழப்பம் அவள் மனதை மூடிக்கொண்டது. ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட சோதனை பொருளாக அவளது கடந்தகால வாழ்க்கையின் நினைவுகள் அவளது நனவை வெள்ளத்தில் மூழ்கடித்து, அரச அறைகளின் அறிமுகமில்லாத காட்சிகள் மற்றும் ஒலிகளுடன் கலந்தன. எழுந்து உட்கார்ந்து, பயமும் ஆர்வமும் கலந்த அவளது இதயம் துடித்தது. செழுமையான அறையை சுற்றி பார்த்தாள் அவந்திகா. திடீரென்று கதவை தட்டும் சத்தம் அவளை திடுக்கிடச் செய்தது. அவள் பதிலளிப்பதற்கு முன்பே அது ஒரு குழுவை திறந்து பார்த்தது. அவர்களின் முகங்கள் உற்சாகத்துடன் வெளிப்பட்டன. இளவரசி அவந்திகா, நீ விழித்து விட்டாய். உதவியாளர்களில் ஒருவர் கூச்சலிட்டார். அவளுடைய குரல் நிம்மதியால் நிறைந்தது. அவந்திகாவின் மனம் துடித்தது. அவள் நிலைமையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாள். அவள் தாத்தாவின் ஆய்வகத்தில் சிறை வைக்கப்பட்ட பெண் இல்லை. அவர் சிவஸ்கந்த மன்னரின் பேத்தி அவந்திகா பரத்வாஜ். அவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உலகத்தில் தள்ளப்பட்டார். மென்மையான கைகளால் உதவியாளர்கள் அவந்திகாவின் அரச அந்தஸ்துக்கு ஏற்ற நேர்த்தியான ஆடைகளை அணிவதற்கு உதவினார்கள். அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடியில் அவள் பிரதிபலிப்பை பார்த்தபடி நடந்த மாற்றத்தைக் கண்டு வியந்தாள். அரண்மனையின் பரபரப்பான நடைபாதையில் இறங்கிய அவந்திகாவை பிரதிஸ்தானபுரத்தின் காட்சிகளும் ஒலிகளும் வரவேற்றன. துடிப்பான நாடாக்கள் சுவர்களில் வரிசையாக புராண உயிரினங்கள் மற்றும் பண்டைய போர்களின் காட்சிகளை சித்தரித்தன. அவள் கடந்து செல்லும் போது மன்றத்தினர் குனிந்து வணங்கினர். அவர்களின் மரியாதை பணிவாகவும் திகைப்பூட்டுவதாகவும் இருந்தது. நாள் முழுவதும் அவந்திகா தனது புதிய ராஜ்யத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை அறிமுகப்படுத்தினார். அவள் ஆடம்பரமான விருந்துகள் மற்றும் சடங்கு கூட்டங்களில் கலந்து கொண்டாள். அதே சமயம் அவளுடைய கடந்தகால வாழ்க்கையின் நினைவுகளை அவள் தற்போதைய இருப்பின் யதார்த்தத்துடன் சரிசெய்ய போராடினாள். இரவு நேரமாகி அவந்திகா தன் அறைக்கு சென்றபோது அவளது ஆன்மாவை பற்றி கொண்ட இடப்பெயர்ச்சி உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை. அமைதியான இருளில் தனியாக தன் இரட்டை சாம்ராஜ்யத்தின் மர்மங்களை யோசித்து, இந்த மயக்கும் நிலத்தில் தனக்கு என்ன விதி காத்திருக்கிறது என்று யோசித்தாள். படி 2. எக்கோஸ் ஆஃப் தி பாஸ்ட். அடுத்தடுத்த நாட்களில் இளவரசி அவந்திகா பரத்வாஜ் என்ற புதிய வாழ்க்கையின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளில் மூழ்கினார். அவந்திகா அவளை சூழ்ந்திருந்த ஆடம்பரமும் சலுகையும் இருந்தபோதிலும் மேற்பரப்பிற்கு அடியில் நீடித்திருந்த அமைதி இன்மையை அவளால் அசைக்க முடியவில்லை. ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட சோதனை பாடமாக தனது கடந்தகால வாழ்க்கையின் நினைவுகளால் வேட்டையாடப்பட்ட அவந்திகா ஒரு கால்நடை மருத்துவராக வேண்டும் என்ற தனது கனவை தொடர்ந்த போது தனது படிப்பில் ஆறுதல் கண்டார். அரண்மனையின் பிரமாண்டத்தின் மத்தியில் அரச மைதானத்தில் சுற்றித் திரியும் விலங்குகளின் அமைதியான தோழமையில் அவள் தஞ்சம் அடைந்தாள். ஒரு மதிய வேளையில் அரண்மனை தோட்டத்தில் காயம்பட்ட பறவையை பார்த்து கொண்டிருந்தபோது அவந்திகாவின் எண்ணங்கள் தான் சிறை வைக்கப்பட்டிருந்த ஆய்வகத்தை நோக்கிச் சென்றன. அவள் மனதில் சிதறிய கண்ணாடி துகள்கள் போல நினைவுகள் மங்கலாகவும் துண்டு துண்டாகவும் இருந்தன. திடீரென்று ஒரு குரல் மௌனத்தை உடைத்து அவந்திகாவை அவளது வணக்கத்திலிருந்து அசைத்தது. திடுக்கிட்ட அவள் தன் முன் ஒரு இளைஞன் நிற்பதைக் கண்டு அவன் கண்கள் கவலையில் நிறைந்திருந்தன. இளவரசி அவந்திகா, நலமா? அவள் கால்களுக்கு உதவும்படி கையை நீட்டி கேட்டான். அவந்திகா தலையசைத்தாள். அவள் தன்னை இசையமைக்க சிரமப்பட்டாள். அந்த இளைஞனின் பிரசன்னம் அவளுக்குள் ஒரு பரிச்சய உணர்வை தூண்டியது. அவளால் சரியாக இடம் பெற முடியாத அங்கீகாரத்தின் தீப்பொறியை பற்றவைத்தது அவர்கள் பேசுகையில். அந்த இளைஞனின் பெயர் அர்ஜுன். திறமையான போர்வீரன் மற்றும் அவரது தாத்தா மன்னன் சிவஸ்கந்தாவின் நம்பிக்கைக்குரியவர் என்பதை அவந்திகா அறிந்தார். அந்தஸ்தில் அவர்களின் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அவர்களுக்கு இடையே ஒரு பிணைப்பு உருவாக தொடங்கியது. அவர்களின் உலகங்களுக்கு இடையிலான பிளவை குறைக்கிறது. அர்ஜுனிடம் அவந்திகா தனது கடந்த காலத்தின் கணத்தையும் எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையையும் புரிந்து கொண்ட ஒரு உறவினரை கண்டார். ஒன்றாக அவர்கள் ஒருவரையொருவர் மற்றும் பிரதிஷ்டானபுரம் நிலத்தில் பிணைத்த மர்மங்களை அவிழ்த்து சுய கண்டுபிடிப்பு பயணத்தை மேற்கொண்டனர். ஆனால் அவந்திகா தனது இரட்டை சாம்ராஜ்யத்தின் இருப்பை ஆழமாக ஆராய்வதால் அவளுடைய கடந்த காலமும் நிகழ்காலமும் அவள் கற்பனை செய்ததை விட மிக நெருக்கமாக பின்னி பிணைந்திருப்பதை அவள் விரைவில் உணர்ந்தாள். ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவர் தனது தோற்றம் மற்றும் பிரதிஸ்தான புறத்தின் தலைவிதியை வடிவமைப்பதில் அவர் வகிக்க வேண்டிய பங்கு பற்றிய உண்மையை வெளிக்கொணர நெருங்கினார். படி
3. இதயத்தின் சோதனைகள். நாட்கள் வாரங்களாக மாறியது. அர்ஜுனுடனான அவந்திகாவின் பிணைப்பு ஆழமடைந்தது. சமூகத்தில் அந்தந்த பாத்திரங்களின் எல்லைகளை மீறும் நட்பாக மலர்ந்தது. அரண்மனை தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் மறுப்பு கிசுகிசுக்கள் இருந்த போதிலும் அவர்கள் நிச்சயமற்ற காலங்களில் ஒருவருக்கொருவர் பலத்தை ஈர்த்து தங்கள் தோழமையில் உறுதியாக இருந்தனர். ஆனாலும் அவந்திகா அர்ஜுனுடன் நெருங்கி வளர்ந்ததால் அவளது ஆன்மாவை பற்றி கொண்டிருந்த நீடித்த சந்தேகங்களை அவளால் அசைக்க முடியவில்லை. அவளது கடந்த கால வாழ்க்கையின் நினைவுகளோடும் அவள் விட்டுச் சென்ற அடையாளத்தோடும் அவனுக்கான உணர்வுகளை எப்படி சரிப்படுத்த முடியும்? ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் அரண்மனை தோட்டங்களில் நட்சத்திரங்களின் விதானத்தின் கீழ் உலாவும் போது அவந்திகா தனது உள் கொந்தளிப்புடன் மல்யுத்தம் செய்வதை கண்டார். கனத்த இதயத்துடன் அவள் அர்ஜுனிடம் நம்பிக்கை வைத்து அவளுடைய தோற்றம் மற்றும் அவளது கனவுகளை வேட்டையாடும் நினைவுகள் பற்றிய உண்மையை வெளிப்படுத்தினாள். அவளுக்கு ஆச்சரியமாக அர்ஜுன் இரக்கத்துடன் கேட்டான். அவனது புரிதலின் ஆழத்தை அவன் கண்கள் பிரதிபலிக்கின்றன. அவன் முன்னிலையில் அவந்திகா தன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பிரித்து வைத்திருந்த சுவர்கள் இடிந்து விழுவதைப் போல இதுவரை அறியாத ஒரு ஏற்றுக்கொள்ளல் உணர்வை உணர்ந்தாள். நட்சத்திரங்கள் பிரகாசித்த வானத்தின் அடியில் அவர்கள் நின்றபோது அவந்திகாவும் அர்ஜுனும் ஒரு கணம் பாதிப்பை பகிர்ந்து கொண்டனர். இரவின் அமைதியான அமைதியில் அவர்களின் இதயங்கள் அப்பட்டமாக இருந்தன. அந்த நொடிப்பொழுதில் நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை காதல் தாண்டிய எதிர்காலத்தின் சாத்தியத்தை அவர்கள் பார்வையிட்டனர். ஆனால் பிரதிஸ்தானபுரத்தின் நிழலில் பதுங்கியிருந்த அவர்களின் புதிய மகிழ்ச்சி குறுகிய காலமே நீடித்தது. ராஜ்ஜியத்தில் கிளர்ச்சியின் கிசுகிசுக்கள் பரவியது மற்றும் வரவிருக்கும் புயல் பற்றி முன்னறிவிக்கப்பட்ட பண்டைய தீர்க்கதரிசனங்கள். அவந்திகாவும் அர்ஜுனும் சூழ்ச்சி மற்றும் ஆபத்து வலையில் தங்களை இழுத்து கொண்டனர். அது அவர்களின் பிணைப்பின் வலிமையையும் அவர்களின் அன்பின் ஆழத்தையும் சோதிக்கும். துன்பங்களை எதிர்கொண்டு அவர்கள் ஒன்றாக நின்று விதியை மீறி தங்கள் சொந்த விதியை உருவாக்குவதற்கான உறுதியுடன் ஒன்றுபட்டனர். ஏனென்றால் ஒருவருக்கொருவர் கைகளில் கடந்த காலத்தின் நிழல்களை எதிர்கொள்வதற்கும் நம்பிக்கை மற்றும் சாத்தியம் நிறைந்த எதிர்காலத்தின் ஒளியை தழுவுவதற்கும் அவர்கள் தைரியத்தை கண்டார்கள். படி 4. விதியின் நிழல்கள். பிரதிஸ்தானபுரம் சாம்ராஜ்யத்திற்குள் பதற்றம் நிலவியதால் அவந்திகாவும் அர்ஜுனும் காய்ச்சிய மோதலின் இதயத்தில் தள்ளப்பட்டனர். கிளர்ச்சியின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன. வெறுப்பு மற்றும் மாற்றத்திற்கான ஏக்கத்தால் தூண்டப்பட்டன. நிச்சயமற்ற நிலையில் அவர்கள் ஒருவரையொருவர் ஒட்டிக்கொண்டார்கள். அவர்களின் காதல் கூடிவரும் இருளில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக சேவை செய்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவந்திகாவின் கனவுகள் பழங்கால தீர்க்கதரிசனத்தின் தரிசனங்களால் பாதிக்கப்பட்டன. பிரதிஸ்தானபுரத்தின் அஸ்திவாரங்களை அசைக்கும் ஒரு பெரிய எழுச்சியை முன்னறிவித்தது. கடந்து செல்லும் ஒவ்வொரு இரவிலும் விதியின் நிழல்கள் இன்னும் நெருக்கமாக தோன்றி குழப்பம் மற்றும் விரக்தியின் அலையில் அவர்களை மூழ்கடிக்க அச்சுறுத்தியது. உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்த அவந்திகா ராஜ்யத்தின் வரலாற்றை ஆராய்ந்து தீர்க்கதரிசனத்தின் அர்த்தத்திற்கான தடயங்களுக்காக பண்டைய நூல்கள் மற்றும் மறக்கப்பட்ட புனைவுகளை தேடினார். அர்ஜுனுடன் தன் பக்கத்தில் அவள் ஒரு பயணத்தை தொடங்கினாள். அது அவர்களை பிரதிஸ்தானபுரத்தின் தொலைதூர பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லும். வழியில் கூட்டாளிகளையும் எதிரிகளையும் சந்திக்கும் அவர்களின் தேடல் அவர்களை ஃபேயின் மர்மமான சாம்ராஜ்யத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு மாய மனிதர்கள் நீண்ட காலமாக மறந்துபோன கடந்த காலத்தின் ரகசியங்களை கிசுகிசுத்தனர். ஃபே ராணியின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அவந்திகா மற்றும் அர்ஜுன் தீர்க்கதரிசனத்தின் பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடித்தனர். ஆபத்து மற்றும் தியாகம் நிறைந்த பாதையை வெளிப்படுத்தினர். இருளின் சக்திகள் திரண்டு வர அவந்திகாவும் அர்ஜுனும் உறுதியுடன் நின்றனர். அவர்களின் உறுதிப்பாடு வரவிருக்கும் சோதனைகளால் அசைக்கப்படவில்லை. பிரதிஸ்தானாபுரத்தின் விதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தங்கள் காதல் முன் எப்போதும் இல்லாத வகையில் சோதிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். விதியின் நிழல்களுக்கு எதிரான ஒரு இறுதி மோதலில் அவந்திகாவும் அர்ஜுனும் அருகருகே சண்டையிட்டனர். அவர்களின் இதயங்கள் ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிராக ஒன்றாக துடித்தன. போர்க்களத்தில் அவர்கள் தியாகம் மற்றும் மீட்பின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடித்தனர். யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கினர். பிரதிஸ்தானபுரம் சாம்ராஜ்யத்தின் மீது தூசி படிந்து விடிந்ததும் அவந்திகாவும் அர்ஜுனும் வெற்றி பெற்றனர். அவர்களின் காதல் மீண்டும் பிறந்த உலகத்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. கைகோர்த்து அவர்கள் தங்கள் பயணத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கினர். நோக்கத்தில் ஒன்றுபட்டனர் மற்றும் நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய அன்பால் பிணைக்கப்பட்டனர். படி 5. த லெகசி ஆஃப் டூ ரியல்ம்ஸ். விதியின் நிழல்கள் கலைந்து பிரதிஸ்தானபுரம் இராச்சியத்தில் அமைதி திரும்பியது.
அவந்திகாவும் அர்ஜுனும் தங்கள் சோதனைகளின் பிறையிலிருந்து வெளிப்பட்டனர். அவர்கள் ஒன்றாக எதிர்கொண்ட சவால்களால் அவர்களது பிணைப்பு வலுப்பட்டது. அவர்கள் வெற்றியின் எதிரொலி களால் சூழப்பட்ட போர்க்களத்தின் இடிபாடுகளுக்கு நடுவே நின்று கொண்டிருந்தபோது அவந்திகா தன் மீது ஒரு மூடத்தனமான உணர்வை உணர்ந்தாள். ஒரு காலத்தில் அவள் கனவுகளை வேட்டையாடிய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அதன் தொடர்ச்சியாக பிரதிஸ்தானபுரத்திற்கு ஒரு புதிய சகாப்தம் உதயமானது. ஆனால் கொண்டாட்டத்தின் மத்தியில் அவந்திகா தனது இதயத்தை இழுத்த கசப்பான ஏக்கத்தின் உணர்வை அசைக்க முடியவில்லை. இளவரசி அவந்திகா பரத்வாஜ் என்ற முறையில் அவர் தனது புதிய வாழ்க்கையில் நோக்கத்தையும் சேர்ந்தவராக இருந்தாலும் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட சோதனை பொருளாக அவரது கடந்தகால வாழ்க்கையின் நினைவுகள் இன்னும் நீடித்தன. இது அவர் அனுபவித்த சோதனைகளுக்கு ஒரு சான்றாகும். அர்ஜுனுடன் தன் பக்கத்தில் அவந்திகா சமரச பயணத்தை தொடங்கினாள். தன் இருவருக்குள்ளும் உள்ள இடைவெளியை குறைக்கவும் தன் இருமைக்குள் அமைதி காணவும் முயன்றாள். ஒன்றாக அவர்கள் விஞ்ஞானம் மற்றும் மந்திரத்தின் எல்லைகளை ஆராய்ந்தனர். அவர்களின் இரு பகுதிகளையும் ஒன்றாக இணைக்கும் மர்மங்களை அவிழ்த்தனர். அடுத்தடுத்த மாதங்களில் அவந்திகாவின் கால்நடை மருத்துவ படிப்புகள் செழித்தோங்கியது. இரு உலகங்களிலும் அவள் பெற்ற அனுபவங்களிலிருந்து அவள் பெற்ற அறிவால் குணப்படுத்துவதற்கான அவளது ஆர்வம் வலுப்பெற்றது. பிரதிஸ்தானபுரத்தின் விலங்குகளை அவள் கவனித்துக் கொண்டிருந்த போது வாழ்க்கையின் எளிய சந்தோஷங்களில் ஆறுதல் கண்டாள். ஒவ்வொரு கணமும் சுதந்திரத்தின் விலைமதிப்பற்ற பரிசை நினைவூட்டுகிறது. ஆனால் அவர் தனது புதிய அடையாளத்தை தழுவிய போதும் கடந்த காலத்தின் நிழல்களை ஒருபோதும் அழிக்க முடியாது என்பதை அறிந்த அவந்திகா விழிப்புடன் இருந்தார். அர்ஜுனுடன் அவள் இப்போது வீடு என்று அழைக்கப்படும் ராஜ்யத்தை பாதுகாப்பதாக சபதம் செய்தாள். அவளுடைய பாரம்பரியம் தலைமுறை தலைமுறையாக பிரதிஸ்தானபுரத்தின் தலைவிதியுடன் பின்னி பிணைந்துள்ளது. அதனால் சூரியன் அடிவானத்தில் அஸ்தமித்து பிரதிஸ்தானபுரம் ராஜ்யத்தின் மீது ஒரு புதிய நாள் விடிந்ததும் அவந்திகா நிமிர்ந்து நின்றாள். காதலிலும் விதியிலும் இணைந்த இரு சாம்ராஜ்யங்களால் என்றென்றும் மாறிய உலகில் நம்பிக்கை மற்றும் நெகிழ்ச்சியின் சின்னமாக. படி 6. ஒரு புதிய ஆரம்பம். பருவங்கள் மாறி சிவஸ்கந்த ராஜா மற்றும் அவந்திகா ராணியின் ஆட்சியின் கீழ் பிரதிஸ்தானபுரம் ராஜ்யம் தழைத்தோங்கியது. புதிய அச்சுறுத்தல் பற்றிய கிசுகிசுக்கள் நிழலில் கிளறத் தொடங்கின. இருண்ட சக்திகள் நீண்ட நேரம் செயலற்ற நிலையில் நிலத்தின் மீது நிச்சயமற்ற நிழலை போட்டு மீண்டும் ஒருமுறை எழும்பப் போவதாக அச்சுறுத்தியது. இப்போது சாம்ராஜ்யத்தின் நாயகர்களாக போற்றப்படும் அவந்திகாவும் அர்ஜுனும் எப்போதும் விழிப்புடன் இருந்தனர். அவர்களின் பந்தம் துன்பத்தின் நெருப்பில் உருவானது. அவர்கள் இருவரும் சேர்ந்து பெருகிய அமைதி இன்மையின் மூலத்தை வெளிக்கொணரும் தேடலை தொடங்கினர். அவர்கள் காப்பாற்றுவதற்காக மிகவும் கடினமாக போராடிய ராஜ்யத்தை பாதுகாக்க உறுதி பூண்டனர். அவர்களின் பயணம் அவர்களை பிரதிஸ்தானபுரத்தின் இதய பகுதிக்கு அழைத்துச் சென்றது. அங்கு பண்டைய ரகசியங்கள் மேற்பரப்பிற்கு அடியில் மறைந்திருந்தன. ஃபே ராணி மற்றும் பெரியவர்கள் சபையின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அவந்திகா மற்றும் அர்ஜுன் ஒரு இருண்ட சதியை கண்டுபிடித்தனர். அது ராஜ்யத்தை துண்டாட அச்சுறுத்தியது. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவர்கள் புதிய சவால்களையும் எதிரிகளையும் எதிர்கொண்டனர். அவர்களின் தைரியம் மற்றும் நெகிழ்ச்சியின் வரம்புகளை சோதித்தனர். ஆனால் எல்லாவற்றிலும் அவர்களின் காதல் அசையாமல் இருந்தது. கூடிவரும் இருளில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. இறுதி போர் அடிவானத்தில் நெருங்கிக் கொண்டிருந்தபோது அவந்திகாவும் அர்ஜுனும் தோளோடு தோள் நின்று தீய சக்திகளுக்கு எதிராக அவர்களின் இதயம் ஒன்று துடித்தது. ஒரு உச்சக்கட்ட மோதலில் அவர்கள் தங்கள் சக்தியின் முழு அளவையும் கட்டவிழ்த்துவிட்டனர். அவர்கள் விரும்பிய அனைத்தையும் பாதுகாக்க உறுதி பூண்டனர். இறுதியில் அவர்களின் அசைக்க முடியாத உறுதியும் தியாகமும் தான் பிரதிஸ்தானபுரத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியது. இருண்ட சக்திகள் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் அமைதி திரும்பியது. அவந்திகா மற்றும் அர்ஜுன் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் பார்த்தனர். அவர்கள் ஒன்றாக நின்று தாங்கள் காக்க மிகவும் கடினமாக போராடிய ராஜ்யத்தை பார்த்து கொண்டிருந்தபோது அவந்திகா இதுவரை அறிந்திராத நிறைவை உணர்ந்தாள். அர்ஜுனின் கைகளில் அவள் ஒரு வீட்டையும் நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய அன்பை கண்டாள். பிரதிஸ்தானபுரத்தில் மற்றொரு நாளில் சூரியன் மறைந்ததும் அவந்திகாவும் அர்ஜுனும் ஒரு புதிய தொடக்கத்தின் விடியலை தழுவினர். அவர்களின் மரபு அன்பின் சக்தி மற்றும் மனித ஆவியின் வெற்றியின் சான்றாக யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்க விதிக்கப்பட்டது. படி 7. புதுப்பித்தலின் சுழற்சி. பிரதிஸ்தானபுரம் ராஜ்யத்தில் இருளின் அச்சுறுத்தல் அழிக்கப்பட்டு அமைதி திரும்பியவுடன் அவந்திகாவும் அர்ஜுனும் மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் புதுப்பிக்கும் பணியில் தங்கள் கவனத்தை திருப்பினார்கள்.
அவர்களின் கருணைமிக்க ஆட்சியின் கீழ் நிலம் செழித்தோங்கி யபோது அவர்கள் இரக்கம் மற்றும் புரிந்துணர்வின் கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டு குணப்படுத்துதல் மற்றும் நல்லிணக்கத்தின் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் ஒன்றிணைந்து ஒதுக்கப்பட்ட மற்றும் உரிமையற்றவர்களை சென்றடைந்தனர். தேவைப்படுபவர்களை மேம்படுத்தவும் பிரதிஸ்தான புரத்தின் அனைத்து குடிமக்களும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுவதை உறுதி செய்ய அயராது உழைத்தனர். ராஜ்யம் முழுவதும் செழிப்பு பரவியதால் அவர்களின் முயற்சிகள் பலனளித்தன. சாம்ராஜ்யத்தின் மிக தொலைதூர மூலைகளிலும் நம்பிக்கையையும் செழிப்பையும் கொண்டு வந்தன. ஆனால் கொண்டாட்டங்கள் மற்றும் மகிழ்ச்சிகளுக்கு மத்தியில் அவந்திகா தனது ஆன்மாவின் ஆழத்தில் நிலைத்திருந்த அமைதியின்மையை அசைக்க முடியவில்லை. இருள் தற்போதைக்கு விலக்கப்பட்டு இருந்தாலும் புதுப்பித்தல் சுழற்சி ஒரு முடிவில்லாத பயணம் என்பதை அவள் அறிந்தாள். வலிமையான ஆவிகளின் உறுதியை சோதிக்கும் சவால்கள் மற்றும் தடைகள் நிறைந்தது. சிந்தனையில் மூழ்கி அரண்மனையின் மண்டபங்களில் அலைந்து திரிந்தபோது அவந்திகாவின் கண்கள் பிரதிஸ்தானபுரம் மற்றும் ஃபே சாம்ராஜ்யத்தின் பின்னிப்பிணைந்த விதிகளை சித்தரிக்கும் ஒரு நாடா மீது விழுந்தது. அந்த கணத்தில் தனக்குள் ஒரு கிளர்ச்சியை உணர்ந்தாள். தன்னை விட பெரிய ஏதோ ஒன்றின் தொடர்பை உணர்ந்தாள். விவரிக்க முடியாத சக்தியால் உந்தப்பட்ட அவந்திகா ஃபே ராணியை மீண்டும் ஒருமுறை தேடுவதற்கான தேடலை தொடங்கினார். அவர்கள் பகிரப்பட்ட விதியின் ரகசியங்களை வெளிக்கொணர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அர்ஜுனுடன் அவள் பக்கத்தில் ஃபே மண்டலத்தின் இதயத்தில் ஆழமாக பயணித்தாள். அவர்களின் இரு உலகங்களையும் ஒன்றாக இணைத்த பண்டைய மந்திரத்தால் வழிநடத்தப்பட்டாள். ஃபே ராணியின் முன்னிலையில் அவந்திகாவும் அர்ஜுனும் இருப்பின் சுழற்சி தன்மையை பற்றி அறிந்து கொண்டனர். அங்கு முடிவு புதிய தொடக்கங்களுக்கு வழிவகுத்தது மற்றும் இருள் விடியலுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. இந்த அறிவுடன் எதிர்காலத்தில் என்ன சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக பிரதிஸ்தானபுரம் திரும்பினர். அவர்கள் ஒன்றாக கைகோர்த்து நின்றபோது அவந்திகா ஒரு புதிய நோக்கத்தையும் உறுதியையும் உணர்ந்தாள். அர்ஜுன் பக்கத்தில் இருந்ததால் அவர்கள் எந்த தடையையும் சமாளித்து தங்கள் ராஜ்யத்தை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் எந்த புயலையும் சமாளிக்க முடியும் என்பதை அவள் அறிந்தாள். பிரதிஸ்தானபுரத்தில் சூரியன் மறையும் போது அவந்திகாவும் அர்ஜுனும் புதுப்பித்தலின் சுழற்சியை தழுவினர். அன்பின் சக்தி மற்றும் பிரகாசமான நாளைய உறுதி மொழியால் வழிநடத்தப்பட்ட அவர்களின் காவிய சரித்திரத்தின் அடுத்த அத்தியாயத்தை எழுத தயாராகினர். படி 8 ஏ டைம் ஆஃப் ரெக்கனிங். ஆண்டுகள் கடந்து சிவஸ்கந்த மன்னன் மற்றும் ராணி அவந்திகா ஆட்சியின் கீழ் பிரதிஸ்தானபுரம் இராச்சியம் செழித்தோங்கியது. அதிருப்தியின் கிசுகிசுக்கள் மீண்டும் நிலத்தில் எதிரொலிக்க தொடங்கின. அமைதியின்மை பற்றிய வதந்திகள் காட்டுத்தீ போல பரவியது. உண்மையான மற்றும் கற்பனையான குறைகளால் தூண்டப்பட்டது. எப்போதும் விழிப்புடன் இருந்த அவந்திகாவும் அர்ஜுனும் கணக்கு போடும் நேரம் வந்துவிட்டதை அறிந்தனர். பதட்டங்கள் அதிகரித்து பழைய காயங்கள் மீண்டும் திறக்கப்படுவதால் அவர்கள் இன்னும் மிக பெரிய சவாலை எதிர்கொண்டனர். அது அவர்கள் பராமரிக்க மிகவும் கடினமாக போராடிய பலவீனமான அமைதியை கிழித்துவிடும் என்று அச்சுறுத்தியது. வளர்ந்து வரும் கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் அவந்திகா தனது இரட்டை இருப்பின் எடையுடன் தன்னை பற்றி கொண்டாள். ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட சோதனை பொருளாக அவளுடைய கடந்தகால வாழ்க்கையின் நினைவுகள் அவளுடைய கனவுகளை வேட்டையாடுகின்றன. ஆண்களின் இதயங்களுக்குள் மறைந்திருக்கும் இருளை அவளுக்கு நினைவூட்டுகின்றன. ஆனால் அவளது ஆன்மாவை சந்தேகம் கசிந்தாலும் அவந்திகா தன்னை சுற்றியிருந்தவர்களின் அன்பு மற்றும் ஆதரவிலிருந்து வலிமையை பெற்றார். அர்ஜுன் பக்கத்தில் இருந்த நிலையில் தன் பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டாள். கடந்த கால நிழல்கள் தன் விதியின் போக்கை ஆணையிட அனுமதிக்க மறுத்தாள். அவர்கள் ஒன்றிணைந்து நல்லிணக்க பயணத்தை தொடங்கி ஒதுக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை அணுகி தங்களை பிளவுபடுத்திய காயங்களை குணப்படுத்த முற்பட்டனர். அவர்களின் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் அவர்கள் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான பாதையை உருவாக்கி புரிந்துணர்வு பாலங்களை உருவாக்க முயன்றனர். ஆனால் பதட்டங்கள் ஒரு கொதிநிலையை எட்டியதால் அவந்திகாவும் அர்ஜுனும் ஒரு சாத்தியமற்ற தேர்வை எதிர்கொண்டனர். பிரதிஸ்தானாபுரத்தின் தலைவிதி தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தாங்கள் பிடித்த அனைத்தையும் பணயம் வைத்தாலும் துன்பங்களை எதிர்கொண்டு உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு உச்சக்கட்ட மோதலில் அவந்திகாவும் அர்ஜுனும் தங்கள் ராஜ்யத்தை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் இருளின் சக்திகளை எதிர்கொண்டனர். தைரியத்துடனும் உறுதியுடனும் அவர்கள் பக்கம் பக்கமாக போராடினர். அவர்களின் காதல் கூடும் புயலில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக செயல்பட்டது. தூசி படிந்து போரின் எதிரொலிகள் மௌனமாக மாறியபோது அவந்திகாவும் அர்ஜுனும் மீண்டும் ஒருமுறை வெற்றி பெற்றனர். அவர்களின் பந்தம் முன்பை விட வலுவடைந்தது. மோதலுக்கு பிறகு அவர்கள் நீதி, சமத்துவம் மற்றும் இரக்க கொள்கைகளால் வழிநடத்தப்பட்ட பிரதிஸ்தான புரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியளித்தனர். அவர்கள் ஒன்றாக நின்று
தாங்கள் காக்க கடினமாக போராடிய ராஜ்யத்தை பார்த்து கொண்டிருந்தபோது அவந்திகா தனது ஆத்மாவில் அமைதியை உணர்ந்தாள். அர்ஜுன் பக்கத்தில் இருந்ததால் அவர்கள் எந்த தடையையும் சமாளித்து தங்கள் ராஜ்யத்தை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் எந்த புயலையும் சமாளிக்க முடியும் என்பதை அவள் அறிந்தாள். பிரதிஸ்தானபுரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது அவந்திகாவும் அர்ஜுனும் ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை தழுவினர். எதிர்காலத்தில் என்ன சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். அவர்களின் காதல் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை அறிவார்கள். படி 9. தி லெகசி அன்ஃபோல்ட்ஸ். பிரதிஸ்தானபுரம் இராச்சியம் அமைதி மற்றும் செழிப்புக்கு மீட்டெடுக்கப்பட்டவுடன் அவந்திகாவும் அர்ஜுனும் அறிவொளி மற்றும் முன்னேற்ற யுத்தின் புதிய சகாப்தத்தின் தலைமையில் தங்களை கண்டனர். இரக்கம், நீதி மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளால் வழிநடத்தப்பட்ட தங்கள் சமூகத்தின் அடித்தளத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அவர்கள் அயராது உழைத்தனர். தலைநகரின் தெருக்களில் அவர்கள் கைகோர்த்து நடக்கையில் அவந்திகாவும் அர்ஜுனும் தங்கள் உழைப்பின் பலன்கள் தங்களைச் சுற்றி மலருவதை கண்டனர். பள்ளிகள் செழித்து வளர்ந்தன, நூலகங்கள் அறிவு நிரம்பி வழிந்தன, கலைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் செழித்து வளர்ந்தன. இது புதுப்பித்தல் மற்றும் மறுபிறப்புக்கான நேரம். மனித ஆவியின் பின்னடைவு மற்றும் மிகப்பெரிய சவால்களை கூட சமாளிக்கும் அன்பின் சக்தி ஆகியவற்றின் சான்றாகும். ஆனால் கொண்டாட்ட அங்கள் மற்றும் மகிழ்ச்சிகளுக்கு மத்தியில் அவந்திகா தனது ஆன்மாவின் ஆழத்தில் நிலைத்திருந்த அமைதியின்மையை அசைக்க முடியவில்லை. இருளின் நிழல்கள் இப்போதைக்கு விலக்கப்பட்டிரு இருந்தாலும் அவர்கள் அடிவானத்தில் பதுங்கியிருப்பதை அவள் அறிந்தாள். அவை தாக்கும் தருணத்திற்காக காத்திருந்தன. கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அவந்திகா தனது இரட்டை இருப்பின் கணத்தை தன் மீது அழுத்துவதை உணர்ந்தாள். சங்கிலியால் கட்டப்பட்ட சோதனை பொருளாக அவளது கடந்தகால வாழ்க்கையின் நினைவுகள், அவள் அனுபவித்த போராட்டங்களின் நிலையான நினைவூட்டல். ஆனால் இருண்ட தருணங்களில் கூட தன்னை சுற்றியுள்ளவர்களின் அன்பு மற்றும் ஆதரவில் அவள் ஆறுதல் கண்டாள். குறிப்பாக அர்ஜுன், அவளது அசைக்க முடியாத நம்பிக்கை அவளை இருண்ட காலங்களில் கூட தாங்கியது. அவர்கள் ஒன்றாக நின்று தாங்கள் காக்க கடினமாக போராடிய ராஜ்யத்தை பார்த்து கொண்டிருந்தபோது அவந்திகா தனது ஆத்மாவில் அமைதியை உணர்ந்தாள். அர்ஜுன் பக்கத்தில் இருந்ததால் அவர்கள் எந்த தடையையும் சமாளித்து தங்கள் ராஜ்யத்தை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் எந்த புயலையும் சமாளிக்க முடியும் என்பதை அவள் அறிந்தாள். பிரதிஸ்தானபுரத்தில் சூரியன் மறையும் போது அவந்திகாவும் அர்ஜுனும் ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை தழுவினர். எதிர்காலத்தில் என்ன சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். தங்கள் காதல் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை அறிவார்கள். படி 10. தீயின். பிரதிஸ்தானபுரம் இராச்சியத்தில் சூரியன் மறைந்ததும் அமைதியின் உணர்வு நிலத்தில் குடியேறியது. அதன் மக்களின் தைரியத்திற்கும் நெகிழ்ச்சிக்கும் சான்றாகும். அவந்திகாவும் அர்ஜுனும் ஒன்றாக நின்று கைகோர்த்து அவர்கள் பகிர்ந்து கொண்ட பயணத்திற்காகவும் இருண்ட காலங்களிலும் தங்களை தாங்கிய அன்பிற்காகவும் அவர்களின் இதயங்கள் முழுவதுமாக நன்றியுடன் நின்றன. அடுத்த ஆண்டுகளில் பிரதிஸ்தானபுரம் அவர்களின் நல்லாட்சியின் கீழ் செழித்தது. அதன் எல்லைக்குள் தஞ்சம் புகுந்த அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது. கடந்த காலத்தின் வடுக்கள் நினைவகத்தில் மறைந்து நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் பார்வையால் மாற்றப்பட்டது. ஆனால் ராஜ்யம் அதன் புதிய செழிப்பை கொண்டாடிய போதும் அவந்திகா தனது ஆன்மாவின் ஆழத்தில் நிலைத்திருந்த அமைதியின்மையை அசைக்க முடியவில்லை. ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட சோதனை பொருளாக அவளது கடந்தகால வாழ்க்கையின் நினைவுகள் அவளது கனவுகளை வேட்டையாடின. அவள் செய்த தியாகங்கள் மற்றும் அவள் போராடிய போர்களின் நிலையான நினைவூட்டல். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் அவந்திகா தனது இரட்டை இருப்பின் கணத்தை தன் மீது அழுத்துவதை உணர்ந்தாள். அவளது இருவருக்குமான எல்லைகள் மேலும் மங்கலாகி வருகின்றன. ஆனால் நிச்சயமற்ற நிலையிலும் கூட தன்னை சுற்றியுள்ளவர்களின் அன்பு மற்றும் ஆதரவில் அவள் ஆறுதல் கண்டாள். குறிப்பாக அர்ஜுனின் அசைக்க முடியாத நம்பிக்கை அவளை இருண்ட காலங்களில் கூட தாங்கியது. அவர்கள் ஒன்றாக நின்று தாங்கள் காக்க கடினமாக போராடிய ராஜ்யத்தை பார்த்து கொண்டிருந்தபோது அவந்திகா தனது ஆத்மாவில் அமைதியை உணர்ந்தாள். அர்ஜுன் பக்கத்தில் இருந்ததால் அவர்கள் எந்த தடையையும் சமாளித்து தங்கள் ராஜ்யத்தை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் எந்த புயலையும் சமாளிக்க முடியும் என்பதை அவள் அறிந்தாள். அதனால் பிரதிஸ்தானபுரத்தில் சூரியன் மறையும் போது அவந்திகாவும் அர்ஜுனும் ஒரு புதிய சகாப்தத்தின் விடியலை தழுவினர். எதிர்காலத்தில் என்ன சவால்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். தங்கள் காதல் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை அறிவார்கள். முற்றும். அவந்திகாவின் டூயல் ரீல்ம் கதையின் சீசன் 2 அடுத்த பாகத்தில் தொடரும். அங்கு அவந்திகா மற்றும் அர்ஜுன் காதல் மற்றும் விதியின் பயணத்தில் புதிய சாகசங்களும் சவால்களும் காத்திருக்கின்றன.